வெல்கம் டு அவர் குருகுலம். உங்களுக்கு வந்து 2025 நியூ இயருக்கு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, அதான் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம். அதாவது 2025 சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கு, அதுக்கடுத்து வந்து ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அதை தவிர்த்து அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு இந்த டிஎன்இபியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சில எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து அதில் வந்து சொல்ல பார்க்குறேன். டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அந்த போஸ்டிங் லிஸ்ட் எப்போ சார் இன்டர்வியூ முடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு விட போகிறாங்க, அது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதை நான் கிளியரான ஒரு தனி வீடியோ வந்து நான் போடுறேன். கூடிய சீக்கிரமே வந்துடும். அந்த வீடியோ போடுறதுக்குள்ளோட வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, 2025 சிவில் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கும் ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடியவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இது இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன வேகன்சி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து டிஎன்பிசி சைடே வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதில் வந்து இன்டர்வியூ போஸ்டிங் வந்து மே மாதம் நோட்டிஃபிகேஷன், இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுக்குமே மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூலை ஆகஸ்டில் எக்ஸாம் வர்ற மாதிரி, அதாவது டிப்ளமோ எக்ஸாம் சேர்த்து வர்ற மொத்தம் 3 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டிங், நான் இன்டர்வியூ, அதுக்கடுத்து டிப்ளமோ லெவல், ஐடி லெவல்லையும் கொடுத்துருக்காங்க அந்த டிப்ளமோ லெவலோட சேர்த்து. அப்போ வந்து இது மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து 2024 இயர் எண்ட்லேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. கம்பேர் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக இன்டர்வியூ போஸ்டிங்கும் நான் இன்டர்வியூ போஸ்டிங்கும் ஐடி லெவல் அண்ட் டிப்ளமோ லெவல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக 2025 எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு முன்னாடினா ரொம்ப டிலே பண்ணுவாங்க, நம்ம முன்கூட்டியே வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, சிவிலுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து இப்போ டிஆர்பி சைட்லேருந்து 2025க்கு பாலிடெக்னிக் லெக்சர் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்களா, அந்த 115 போஸ்டிங்கிட்ட ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அந்த 100+ போஸ்டிங்கிட்ட ஃபில் பண்ணுவாங்களான்னு டவுட் இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இப்போக்கி அஃபீஷியலாக வரக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஏஐ படிக்கக்கூடியவங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்டிங் வருது. அதே வந்து இன்டர்வியூ போஸ்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. டிகிரி லெவலில் உள்ளவங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கடுத்து டிப்ளமோ லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஐடி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் 2025 எக்ஸாம் வருது. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா 2023 பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு சர்வேர் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை எப்பயும் உறுதியா நீங்க வந்து மனதுல வந்து நீங்க பதிய வச்சுக்கிறணும். ப்ரிப்பரேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து போஸ்டிங் கிளியர் பண்ண முடியும். இதுவரையும் இவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு. நீங்க உண்மையிலேயே ப்ரிப்பரேஷன்ல கரெக்டா இருந்திருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வேகன்சி சர்வேர் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு ஜேடியூ எக்ஸாமே ஓவர்சீடும் போது ஒரு இதில் ஒரு மாஸ் வேகன்சிஸ் 800+ விட்டாங்க. இப்போ வேற உங்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ அடுத்த வருஷம் வேற வரப்போகுது. இதே மாதிரி தான் ஏஐக்கும். அப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் போஸ்டிங் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்க, படிக்கிறீங்க, இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து நீங்க அடுத்து முடிக்குமா, நீங்க படிக்கிற நோட்ஸு, நீங்க படிக்கிற மோடை வந்து ஃபர்ஸ்ட் மாத்தணும். நீங்க ஒரு 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 நோட் நீங்க வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் போடுறீங்க, ஆனா நீங்க ஒர்க்கு போடாம போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா நீங்க படிக்காதனாலதான் வேலை கிடைக்கல. அது ஓகே. இல்ல நீங்க ஒர்க்கு கரெக்டா பண்றீங்க, இருந்தாலும் உங்களால கொஸ்டின்ஸ் குறிப்பிட்டதுக்கு மேல போட முடியல சார், எனக்கு போஸ்டிங் கிளியர் பண்ற அளவு கொஸ்டின் போட முடியல அப்படின்னா, நீங்க படிக்கிற மோடை மாத்தணும். அதாவது நோட்ஸே வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. நீங்க திருப்பி ஆரம்பத்துலேருந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு நல்ல நோட்ஸோ இல்லை நல்ல ரிவிஷன் கிளாஸோ நீங்க அட்டன் பண்ணி என்ன செய்யணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அதை திருத்திக்கிட்டே தான் அடுத்த போஸ்டிங் வாங்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு டைமே இல்லை, நான் ரிவிஷன் பண்றேன்னா, நீங்க எந்த நோட்ஸை படிச்சு ஒரு மினிமம் கொஸ்டின்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ அதே நோட்ஸை திருப்பி படிக்கும் போது அதுக்கு மேல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்க கவனக்குறைவினால தப்பு பண்றதுனால கூட வருமே தவிர அதை விட்டு மேல போகாது. அப்ப நீங்க படிக்கிற சோர்சஸ் வந்து கரெக்டா இருக்கா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து கரெக்டா தான் நம்ம கேட்கறாங்களா, இல்ல வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணாம படிக்காம தான் விட்டுட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க.
என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அனாலிசிஸ் பண்ணுங்க. நீங்கள் படிக்காதனால தான் பிரச்சனையா, இல்லை நீங்கள் படிக்கிற நோட்ஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு பாருங்க. நோட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் படிக்கிற சோர்ஸஸை மாற்றுங்க. இல்லை ரிவிஷன் கிளாஸ் மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட்லேயோட இப்போ ஒரு A1 பேஜ் போட்டிருப்போம், உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்க்கு மார்னிங் போட்டிருப்போம், ஈவினிங் போட்டிருப்போம். கரெக்டாக 100 நாளில் டார்கெட் பண்ணி கிளாஸஸ் முடிக்கிறோம். அது கூட தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் ஜாயின் பண்ணுறதோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் அமௌண்ட்லேயே டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஏப்ரல்லே சிலபஸ் தான் முடிச்சு கொடுத்துருவோம். இல்லை இதோட பெட்டராக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா வேறு உங்களுக்கு எது பெட்டரா, உங்களுடைய இதுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போடணும். அவன் போகிறான் இவன் போகிறான் அப்படின்னு நீங்கள் போயிட்டு உங்களுக்கான பாதையை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்துக்கிறேங்க. அடுத்தபடியாக வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் வந்து கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு அஃபீஷியலாக ஒரு இடத்துலேருந்து நியூஸ் நம்ம தெரிஞ்சாலோட அது சொல்கிறது கூட நமக்கு வந்து இவங்க செயல்படுத்துவாங்களா, இல்லை மறுபடியும் போன வருஷம் மாதிரி ஆயிடுமா அப்படிங்கிறது நிறைய சிலது சொல்ல முடியல. இப்போ நான் கணிச்சு கரெக்டாக நம்ம சொல்கிறோம். நமக்கு உண்மையிலேயே ஒரு விஷயத்த கரெக்டாக அந்த தகவல் தெரிஞ்சு தான் அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து மாணவர்களுக்கு யூடியூப் மூலமாக கொடுக்குறோம். அதில் ஒரு சில விஷயங்கள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேயே மிஸ்டேக் நடக்கும் பொழுது நம்மளால இது பண்ண முடியாது. ஓகே, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் வந்தால் வந்து மே மாதம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். அதனால் டைம் நிறையா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக டிஎன்இபி வந்து கிட்டத்தட்ட 60,000 போஸ்டிங் இருக்குது, 50,000 போஸ்டிங் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 4-5 வருஷமாகவே அதுக்கு நான் எந்த இதுவுமே ஒரு மாஸ் வேகன்சிஸில் வந்து கொடுக்கல. டிஎன்இபி உங்களுக்கு தெரியும், அது வந்து முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி போர்டு மூலம் கண்டக்ட் பண்ணாங்க டேஞ்சன்ட்க்கு வந்து. இப்போ வந்து உங்களுக்கு வந்து முழுக்க டிஎன்பிசியில் கொடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாகவே டேஞ்சன்ட்கோ போர்டு வந்து மூலமாக கண்டக்ட் பண்ண அப்படி ஒரு சில லிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஎன்பிசி மூலமாக கண்டக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷன்னா. அப்போ இதே இது என்ன தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டிஎன்இபி மூலமாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ்னால் டிஎன்பிசி போர்டு மூலம் தான் நிரப்ப போகிறாங்க. ஆனால் அது எப்போ அப்படிங்கிறத கேள்விக்குறியாக இருக்கு. 2025 சொல்கிறாங்க, ஆனால் இந்த 2024 சொன்னாங்க 50,000 போஸ்டிங்கிட்ட இருக்குது. இந்த வருஷம் 60,000 வேகன்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 10,000 வேகன்சி முதல் கட்டமாக தேர்வு செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஏஇ கிட்டத்தட்ட 1200 ஏஇ வரப்போகுது. அதில் சிவில் இன்ஜினியரிங் வந்து கிட்டத்தட்ட 115 to 120 கிட்டே வரப்போகுது அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் வருமானம் 2025. அதுக்கு அடுத்தபடியாக ஆர்கிடெக்சர் படிக்கக்கூடியவங்களுக்கு எப்பயும் போல மினிமம் வேகன்சி இன்டர்வியூ போஸ்டிங் நான் இன்டர்வியூ போஸ்டிங் வரப்போது, டிப்ளமோ லெவலையும் வரப்போகுது. நம்ம சிவில் இன்ஜினியரிங் கூட சேர்த்து ஆர்கிடெக்சருக்கும் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 2025 உங்களுக்கு இவ்வளோ வேகன்சிஸ் வருது. நீங்கள் ஐடி லெவலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், டிப்ளமோ லெவலில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், இல்லை டிகிரி லெவலில் இன்டர்வியூ போஸ்டிங் இல்லை நான் இன்டர்வியூ போஸ்டிங் போகணும்னு ஆசைப்பட்டாலும், இல்லை ஒரு பாலிடெக்னிக் லெக்சர் அந்த மாதிரி கிரேடுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் இவ்வளோ வேகன்சிஸ் வருது. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில். இதை தவிர்த்து ஜென்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சி போர்டு மூலமாக எப்பயும் நடத்தக்கூடிய ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து அது வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சிவிலுக்கு வருடம் தவறாமல் அதிக நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் தான் அவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னா பயன்படுத்திக்கிறாங்க. யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னா கரெக்டான முயற்சியில் ஈடுபடுறவங்க அதை பயன்படுத்தி போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் திருப்பி அதே தப்பு பண்ணுறவங்க, அது நோட்ஸ் விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லை படிக்காமல் கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணாமல் டெஸ்ட் போட்டு பார்க்காம இப்படி இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன எக்ஸாம் வருதுன்னா சிலபஸை மாற்றி அதை நோக்கி ஓடுறதா இருக்கட்டும், இதுதான் உங்களுடைய தோல்விகளுக்கான காரணம். அதை நீங்கள் உணரணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுலேருந்து ஓவர் கம் ஆகி வர முடியும். அதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கூட படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் அதுதான். அட்வைஸும் சொல்கிறத விட ஒரு இதோட எடுத்துக்கிறேங்க, அது ஒரு சின்ன தகவலாக கூட அதை எடுத்துக்கிறேன் நான் சொல்கிறத. அதனால் வந்து நீங்கள் என்ன மோடு அதை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு நோட்ஸு பிரச்சனையா, இல்லை வந்து நீங்கள் தான் படிக்கிறதுல பிரச்சனையா, இல்லை டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது பிரச்சனையா, இல்லை ரிவிஷன் பிரச்சனையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டு போஸ்டிங் வாங்க முடியும். இதை மைண்டில் வச்சுக்கிறேங்க. 2025 வரக்கூடிய வேகன்சிஸ் என்னென்ன இருக்குது, அதில் கன்ஃபார்மாக தெரிஞ்சது என்னென்ன, இனிமேல் வரக்கூடியது என்ன, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் வருமா அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். டிஎன்இபியில் நிறைய இருக்குது. ஆனால் அவங்க இந்த டைம் 2025 10,000 வேகன்சிட்டே இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்க.
அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிஎன்எம்இடபிள்யூஎஸ்க்கு போஸ்டிங் எப்போ வரப்போகுது அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து அவங்க போட்டுருவான்னு தோணுது. அதுக்கடுத்து அதில் அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலும் ஒரு தனி வீடியோ வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி போகிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ இயர் அன்னைக்கு சொல்ல முடியலை. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடமாக உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமையணும்னா எல்லாம் உள்ள இறைவன்ட்ட நான் உங்களோட சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ கரண்டில் 2025 ஓன் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஜனவரி 2 கிளாஸ் ஆரம்பித்து ஏப்ரல் 2 வந்து கிளாஸ் முடியுது. 100 நாள் கிளாஸுங்கிற கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 செஷன் 4 மணி நேரம் கிளாஸு. இது வந்து கண்டிப்பாக வந்து ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை புதுசாக இப்போ தான் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே படிச்சுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு 4 கேட்டகரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.